ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க பெட்ஷீட் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பேக் ஒன்று எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். அந்த மாதிரி கிடைக்கிற கோனி ஷாப்பிங் பேக் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய நீளம் வந்து 28 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 16.5 இன்ச் இருக்குது. பேக்கில் மேல் பகுதியில் கைப்பிடி இருக்கிற பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சைடில் ஜாயிண்டாக இருக்க பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணாத நைட்டி, குர்த்தி ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஷாப்பிங் பேக்கை போட்டுட்டு அதே ஷேப்புக்கு கிளாத்தை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 கிளாத் பீஸ் இருக்குது. இப்போ ஒரு கிளாத் பீஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் பீஸை உள்பக்கம் மேல் பக்கம் மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்முடைய ஷாப்பிங் பேக்கை போட்டு 4 சைடும் ஷாப்பிங் பேக்கையும் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நடுவில் தையல் போட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சிக்கலாம். கரெக்டாக 2ஆக மடிச்சிக்கலாம். மடிப்பு பகுதியில் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். இந்த கார்னர்லேருந்து உள்பக்கமும் 3 இன்ச் வந்து நம்ம நீளத்தில் மார்க் பண்ணிக்கலாம். அதேமாரி மேலிருந்து கீழே அகலத்துலேயும் 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3க்கு 3 இந்த மாதிரி நீள அகலத்தில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டுடலாம். இதேமாரி அடுத்த பகுதியிலையும் 3 இன்ச் அகலம் 3 இன்ச் நீளம் வச்சு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து இருக்கட்டும். இன்னொரு கிளாத் பீஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு மடிப்பு பகுதியில் இதுலேயும் 3 இன்ச் அகலம் 3 இன்ச் நீளம் வச்சு 2 கார்னரையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதேமாதிரி அடுத்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சென்டரில் 2 சைடும் கைப்பிடி அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது சென்டரை நம்ம மடித்து விட்டு சென்டரை வந்து 2 சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்ட்ரிப் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இதனுடைய நீளம் வந்து 9 இன்ச். இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் வந்து தயார் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இருந்து 1.5 இன்ச் அந்த பக்கம் 1.5 இன்ச் இந்த பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைப்பிடியை 2 சைடு வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைப்பிடி வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ஏற்கனவே இன்னொரு கிளாத் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதனுடைய நல்ல பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 2 சைடும் ஏற்கனவே நம்ம கைப்பிடி அட்டாச் பண்ண பகுதியில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக 2 பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சைடில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்காக சென்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம கிளாத் பீஸ் ஒரு பக்கமும் ஷாப்பிங் பேக் கொடுத்து தைச்ச பகுதி இன்னொரு பக்கமும் வந்துடும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ 2 சைட்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுலியில் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கத்தில் ஒரு 3 இன்ச் அளவு கேப் விட்டு இது எல்லாமே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். 3 இன்ச் அளவு கேப் விட்டு நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கேப் விட்டு தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பாக்ஸ் நம்ம கட் பண்ணதை இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச் அளவுலியில்
4 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம 3 இன்ச் அளவு கேப் விட்டு சைடில் தைச்சிருந்தோம். அது வழியே நல்ல பக்கத்தை இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பக்கத்தில் இருக்க கிளாத் எல்லாமே 3 இன்ச் கேப் வழியே வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம ஃபுல்லாக திருப்பி எடுத்தாச்சு. இப்போ அந்த 3 இன்ச் அளவு கேப் இந்த மாதிரி உள்பக்கமாக பிசிறு துணியெல்லாம் உள்பக்கமாக திருப்பிட்டு அதுலேயும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்முடைய சூப்பரான ஸ்டோரேஜ் பேக் வந்து ரெடி ஆகிட்டு, கார்னர்ஸ் எல்லாமே நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு இதில் வந்து கிளாத்தை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். எல்லாம் பெட்ஷீட் நீளமாக இருக்கிறதுனால பெட்ஷீட் வேஷ்டி எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும். குர்த்தி லெகின்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி இதை விட நீளம் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.